ஓ வெல்கம் டு டக் அவுட். இது நம்ம கிரிக்கெட் சேனல். நம்ம கூட நிறைய நினைஞ்சிருக்காரு. வி ஆர் லுக்கிங் இன் டு ஐபிஎல் ஆக்ஷன் அனாலிசிஸ். ஆக்சுவலாக வந்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிற டீம் வந்து எப்பயுமே வந்து எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு முதல்லேருந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து போடுவாங்க. அது எல்லா வருஷமும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் அதை தான் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் டு த ஆக்ஷன் கிட்டத்தட்ட 110 கோடி எடுத்துட்டு வந்தாங்க. ஐ டோன்ட் நோ, அவங்க கிட்டத்தட்ட 110 செலவு ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. Correct. Biggest அவங்க purse in the எந்தமா auction. எஸ். அதனால ஐ திங்க் அவங்களுடைய இந்த டைம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பாண்டிங் தான் வந்து மாஸ்டர் மைண்டாக இருந்திருக்காரு. பாண்டிங்கை மாஸ்டர் மைண்டாக வச்சு அதை பேஸ் பண்ணி அவங்க டீம் எடுத்திருக்காங்க. நிறைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹவு இட் ஸ்டார்ட்ஸ் ஃபார் தம்? எப்படி நல்லா பேட்டர்ஸ்லாம் எப்படி எடுத்தாங்க? அவங்களுடைய ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்த பிளேயரே வந்து அர்ஷதீப் சிங் தான். ஸோ ஆமா, ஸோ தே வெண்ட் வெரி ஹார்ட் ஆன் ஹிம். ஆக்சுவலி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் ஹூ தே ரீடைன்ட். ஸ்குவாட் பாத்தீங்கன்னா சஷாந்த் சிங் அண்ட் பிரத்சிம்ரன் சிங்கை ரீடைன் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேர் தான் ரீடைன் பண்ணாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி முதல்ல மற்ற எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்டார்டட். நீங்க எந்த ஆணியுமே புடுங்க வேணா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மாதிரி தான். அதான் அந்த ஒரு டைமும் அதே பண்றாங்க பாருங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜியே வந்து மொத்தத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் போடு ஃபர்ஸ்ட்ல இருந்துன்றதே அவங்க ஸ்ட்ராட்டஜி. ஆமா. சோ ரெண்டு ரீப்ளேஸ்மென்ட் தான். அண்ட் 23 பிளேயர்ஸ் தே ஹேவ் டு ஃபில் இன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்த பிளேயர் இந்த லிஸ்ட், இந்த மார்க்கி லிஸ்ட் வந்து ஹர்ஷதீப் சிங். அண்ட் பயங்கரமா இது போச்சு. சென்னை லைட்டா வந்தாங்க, ஹர்ஷதீப் சிங் பிட் பண்ணாங்க பிகாஸ் தே வாண்டட் இந்தியன் பவுலர் as well. சோ அப்படி இப்படி போய் கடைசியா ஃபைனலா வந்து ஆர்டிஎம்ல தே டுக் ஹர்ஷதீப் சிங் எடுத்துட்டாங்க. ஹர்ஷதீப் சிங் 18 crores ஆர்டிஎம்ல வச்சு எடுத்துட்டாங்க. யா, அதுக்கு வந்து அவங்க ரீடைனே பண்ணிருக்கலாம் அவ்வளவு ஹார்டா போனதுக்கு. they could have slightly retained him for less as well if possible. So that's another thing they lost. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா the talk of the town until Rishabh Pant came was Shreyas Iyer. My goodness, Shreyas Iyer for 26.75. The Twitter and the analysis media just went berserk. Nobody even நிறைய மாக் ஆப்ஷன்ஸ்லாம் கூட நிறைய பண்ணாங்க. அதுல கூட யாருமே வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் அவனே அவனுக்கு அவ்வளவு காசு கொடுப்பானு கூட தெரியல எனக்கு. ஆமாங்க, அது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா இது 26.75க்கு ஒர்த்தா இவரு? ஓகே, இஸ் அன் ஐபிஎல் வின்னிங் கேப்டன். ஆனா அப்பதான் எனக்கு தெரிஞ்சது மேபி இவர் வந்து நம்ம பாண்டிங் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு டெல்லியில. அண்ட் ஹி ஹாஸ் த குட் ரிலேஷன்ஷிப் வித் டெல்லிக்கு. அந்த டைம்ல வந்து 2 பேரும் ஃபைனல்ஸ்லாம் போனாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதனால வந்து பாண்டிங் ஹஸ் டிசைடட் டு கைண்ட் ஆஃப் ஆப்ட் ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு தோணுச்சு. They are going for the captain. They wanted a captain as well. So captain and IPL winning captain, and so they wanted that experience and a leading figure to. He's the cornerstone of the team. He's the leading guy. So, but is he worth 26.75 million and சொல்லிட்டு sorry 26.75 crores and சொல்லிட்டு தெரியல. So that is yet to be seen. But yeah, the team is built around him, so to speak. Right. அவங்களுடைய அடுத்தது வந்து யஷ்வேந்திர சஹால் இல்லையா? யஷ்வேந்திர சஹால் ஒரு ஹையஸ்ட் பிட்டிங் வந்து யஷ்வேந்திர சஹால். Again they went very hard for him and they managed to get Chahal from RR. So that was a good buy. 18 crores க்கு Indian they wanted some spin head. நிறைய பேர் அடிச்சிட்டாங்க and they managed to finally secure him for 18 crores. So again that's a big bid. They were able to do that because they got the big purse. So even with Shreyas Iyer they still had that big purse to go with it. So இவங்க பாத்தீங்கன்னா another annoying thing was நெஸ்வாடியா வந்து எல்லாத்துக்குமே கை தூக்கிட்டு இருந்தாப்புல. So இந்த வாட்டி யூஜியா பிரீத்தி சிண்டா தான் எல்லாத்துக்கும் கை தூக்கிட்டு இருப்பாப்புல. நெஸ்வாடி கரெக்ட். பிரீத்தி சிந்தா இல்லாத குறைய அவரு தீர்த்துட்டாரு. நாமளும் அதே சேம். என்னன்னா இவங்க காசு வச்சுக்கிறேன்றதுக்காக எல்லாத்துக்கும் போறாங்க. நான் ஒண்ணு இதா பார்த்தது வந்து, நான் அவங்க பண்ட்டுக்கு போவாங்களான்னு நினைச்சேன். எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. பண்ட்டுக்கு அவங்க தூக்கவே இல்லை, நாட் ஈவன் ஒன்ஸ் நினைக்கிறேன். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி பாண்டிங்க்கும் பண்ட்டுக்கும் ஆகல, ஸ்ரேயஸ்க்கும் பாண்டுக்கும் தான் டெல்லியில செட் ஆயிருக்கு.
ஆமா. அதனால வந்து ஸ்ரேயஸ் போயிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. So அடுத்து அவங்க that பேட்டர்ஸ்லாம், மத்த பேட்டர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? பேட்டர்ஸ் எப்படி இவங்களுக்கு எடுத்திருக்காங்க பாருங்க. one more thing I noticed in their squad is ம்ஹும். usually வந்து ஒரு ஸ்லாட்ஸ் இருக்கும். இத்தனை பிளேயர்ஸ் நம்ம எடுக்கணும். ஓப்பனிங் ஸ்லாட் இருக்கும், நம்பர் 3 ஸ்லாட் இருக்கும், நம்பர் 4 ஸ்லாட் இருக்கும், இல்லனா வந்து ஃபினிஷிங் ஸ்லாட் இருக்கும், இல்ல பவுலிங் ஸ்லாட், இல்லனா வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்லாட் அப்படி இருக்கும். இவங்க வந்து obviously they had a blank um, மைண்ட். bla- blank sheet to fill. ஆமா. அந்த அந்த எடுத்து போட்டதுலயும் பாத்தீங்கன்னா ஆம், நிறைய பேர் வந்து அப்படியே ஜஸ்ட் நிறைய பேருக்கு அப்படியே விட் பண்ணிட்டே இருந்தாங்க. வின் பண்ணவங்கள வந்து இவங்க அப்படியே எடுத்து போட்டாங்க. இப்போ நீங்க கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இப்போ யார் ஓபன் பண்ணான்னு தெரியாது இப்போ. ஓகே, மேபி ஆமா, ஓப்பனர்ஸ் இல்லாத பிரசிம்ரன் மாதிரி சிங். இருக்கு. ஆமா, ஆமா. பிரசிம்ரன் சிங் இஸ் ஓபனர். பட் அது அவனை யார் ஆட போறா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். இஸ் ஐயர் கோயிங் டு ஓபன், இஸ் இங்கிலீஷ் கோயிங் டு ஓபன், ஆர் ஸ்டாயின் இஸ் கோயிங் டு ஈவன் ஓபன், யாருன்னு தெரியல. சோ அந்த ஆமா, மாதிரி இருக்கு. ஹார்டி இருக்காருல்ல, ஆரன் ஹார்டின்னு ஒருத்தர் இருக்காரு. ஐரன் ஹார்டி அவரும் இருக்காங்க. பட் ஐ டோன்ட் நோ இஃப் டாப் ஆர்டர் நீங்க பேட்டர் நீங்க தான். அந்த ஸ்குவாட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, look at how many international players they've taken. You can't play everybody, obviously. You I can mean, just they've play taken 4. so you can't take everybody, and I mean, you can't play everybody. That's the problem. Um, அதுல வந்து lot of players they've just taken, if the likes of பாத்தீங்கன்னா ஸ்டாயினஸ் அண்ட் மேக்ஸ்வெல் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி மிடில் ஆர்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம், இல்லனா வந்து மிடில் ஆர்டர்ல இது பண்றாங்க. பட் அகைன் போத் ஆஃப் தெம் ஆர் ஒரு 2 மேட்ச் பயங்கரமா ஆடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து கன்சிஸ்டன்சி இஸ் a big problem. அந்த மாதிரி ஆமா. பிளேயர்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் வந்து கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாயினஸ், அப்புறமா உமர்ஸா எடுத்திருக்காங்க. யாரு எடுத்திருக்காங்க. உமர்சாய். இவங்கெல்லாம் வந்து லைக் தே ஆர் நாட் லைக் கன்சிஸ்டன்டா. கன்சிஸ்டன்ட் லைக் பிளேயர்ஸ். ஒரு 400 500 600 ரன் மிஷின் மாதிரி யாரும் கிடையாது. சீசனுக்கு யாரும் கன்சிஸ்டன்டா கிடையாது. ஸோ தட் தே ஹேட் ஒன் பிளேயர் இன் கேஎல் ராகுல், அதையும் எடுத்துட்டாங்க. Oh, sorry, not KL. They used to have KL Rahul, right? They used to have KL Rahul. ஆமா, Lucknow. அவங்களுடைய எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய இப்ப இருக்கிற லிஸ்ட்ல கன்சிஸ்டன்ட் பிளேயரா இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கிறது ஸ்ரேயஸ் தான். மீதி எல்லாமே வந்து ஹிட்டர்ஸ் தான். தே கம் அண்ட் ஹிட் மாதிரி தான் இருக்கு. அதான் மிடில். கார்னர் ஸ்டோன், அதான் பிரச்சனை. ஆமா, அவனை சுத்தி எல்லாம் ஆடுவாங்க. ஆமா. அப்ப அவன் வந்து ஒரு எண்டு ஆடிட்டு இருப்பான் ஒரு 15 ஓவர்ஸ் கிட்ட. அதர்ஸ் வில் பி பிளேயிங் அரவுண்ட் ஹிம். அப்படிதான் அவங்க டீம் எடுத்திருக்காங்க, நீங்க சொல்றத பார்த்தனா. கரெக்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரீசன்ட் எடுத்திருக்காங்க. பவுலர்ஸ் தான கேட்க போறீங்க? சாரி. ஆமா, பவுலர்ஸ் தான். பவுலர்ஸ் வந்து they have taken decently எடுத்திருக்காங்க. I would say probably their best buy was Marco Jansen. Marco Jansen வந்து I think he went for like 6 crores, something like that. 7 crores I think Marco Jansen. 7 crores. That was a good buy. I wish அதாவது அந்த ஆக்ஷன் என்ன ஆச்சுன்னா, சாம் கரன் வந்து முன்னாடி வந்துட்டாரு, மார்க்கோ யான்சன் வந்து அதுக்கப்புறமா வந்துட்டாரு. ஸோ நம்ம வந்து we obviously bid heavily for Sam Curran. But given the option, I would have gone rather for I would have rather gone for Marco Jansen than Sam Curran. But on the option placement la CSK சொல்றேன். I'm just saying from a different perspective. So that's a brilliant pick for Marco Jansen. And then you have the likes of Arshdeep Singh and Marco Jansen opening, Chahal in the middle orders. அப்புறம் ஹர்ஷித் பார் கொஞ்சம் ஸ்பின் பண்ணுவாரு, மேக்ஸ்வெல் ரெண்டு ஓவர் போட்டு ஏமாத்திடுவாரு அப்படி இப்படி. அப்படி சோ வைஷாக் விஜயகுமார் வந்து ஒன் ஆஃப் தி கீ பவுலர்ஸா இருப்பாங்க. கரெக்ட். he is also the 4-5 bowlerல பிக் ஆயிடுவாரு. சோ ஓரளவுக்கு இருக்காங்க. பட் பெருசா பாத்தீங்கன்னா அந்த ஸ்குவாட்ல வந்து உங்களுக்கு பேக்கப் பெருசா இல்ல. ஐ மீன், அதாவது ப்ரூவன் ஐபிஎல் பேக்கப்ஸ் யாரும் இல்ல. But they have taken a few people. நான் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது ஒரு சைடு பாக்குறப்ப. நான் இப்பதான் ஆக்சுவலா ஃபுல் ஸ்குவாடா ஃபுல்லா பார்த்தேன், அவங்களுடைய பேக்கப்ஸையும் சேர்த்து பார்த்தேன் இப்போ நம்ம ஸ்கிரீன்ல. பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைஷாக் விஜயகுமார் இருக்காரு, பேக்கப்க்கு வந்து யஷ் தாக்கூர் இருக்காரு, ஒரு இந்தியன் பேஸ் பவுலர் குல்தீப் சென் இருக்காரு, இந்தியன் பேஸ் பவுலர், அவரும் ஐபிஎல் ஆடி இருக்காரு, டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வந்து ஒரு பேக்கப்பா ஒரு 2-3 பேர் இருக்காங்க.
பவுலிங் வைஸ்ல. பேட்டிங்ல பாத்தீங்கன்னா பனு இருக்காரு, அந்த அவர் வந்து பஞ்சாப்க்கு செமையா விளையாடி இருக்காரு, நான் பார்த்தேன். 2-3 மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு. ஏற்கனவே இருக்க ஆல்ரவுண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆரன் ஹார்டி வந்து ஹீ கேன் சப்ஸ்டியூட் மேக்ஸ்வெல் இஃப் மேக்ஸ்வெல் இஸ் நாட் பெர்ஃபார்மிங். அந்த மாதிரி ம். ஒரு சுச்சுவேஷன் வரலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஆமா. மொத்த ஓவரால் ஸ்குவாடை பாக்குறப்ப எனக்கு என்னமோ இப்பதான் ஆக்சுவலா நீங்க உங்ககிட்ட பேசுறப்ப நோட் பண்றப்ப தான் தெரியுது, தே ஆர் ஆக்சுவலி ஹேவிங் அ வெரி வெரி குட் பேக்கப்ஸ் as well. பட் நீங்க சொன்ன மாதிரி அவங்க, நான் உங்ககிட்ட ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி அவங்க கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸ் கிடையாது. ஆமா. இப்படின்றதுக்குள்ள அவங்க டோன் மாறிடும். தே கேன் இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் அப்படியும் அப்படின்ற மாதிரி. கிளென் மேக்ஸ்வெல் இஃப் ஹி ஹாஸ் அ ஃபீல்ட் டே, அதே இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இஃப் ஹி ஹாஸ் அ ஃபீல்ட் டே, நீங்க பாத்தீங்க சிஎஸ்கே ஓட ஒரு கேம் செப்பாக்லயே அடிச்சு பிச்சை முடிச்சாப்ல. எடுத்துறாப்புல. ம். So so there are players who will play out of the, out of the box and they can deliver, but whether they can ஆமா. deliver consistently and That is the have point. that big have a big பிக் impact on the இம்பாக்ட் tournament. கேம். டோர்னமெண்ட் ஃபுல்லா ஆடுறதுக்கு அவங்க கிட்ட பெருசா ஆள் இல்ல. ஒரு பெருசா இப்ப ஷஷாங்க் சிங் ஒரு நல்ல ஃபினிஷர் இருக்காரு, நேஹல் வதேரா ஒரு நல்ல ஃபினிஷர் இருக்காரு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்ல. yeah. ஐ திங்க் அதெல்லாம் பாக்குறப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஓப்பனிங் ஸ்லாட்ல மட்டும் அவங்களுக்கு ஒரு ஆள் செட் ஆயிட்டாங்கன்னா தே ஆர் Mm. தேர் செட் ஃபார் த டோர்னமெண்ட்ற மாதிரி இருக்கு. ஓப்பனிங் மட்டும் அவங்க கிட்ட ஸ்லாட் ஃபிட் ஆகிறதுக்கு ஆள் இல்ல. ஐ மீன் Mm. யாரை போட போறாங்க, யாரை வச்சு விளையாட போறாங்க, அது வந்து ஒரு ஆமா. மாதிரி ஒரு இதா So இருக்கு. that அந்த slots வந்து it's all over the place actually. Um, இவங்க கூட looking at the squad, இவங்கள கூட நீங்க இப்ப முஷீர் ஸ்குவாட் கான், பாருங்க. கான் கூட எடுத்திருக்காங்க. முஷீர் கான் யார் தெரியும்ல? சஃப்ராஸ் எனக்கு கானோட தெரிய சொல்லுங்க. சஃப்ராஸ் கானோட ஒரு தம்பி ஆக்சுவலி. ரைட் 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 முஷீர் ரைட். கான் ஓகே. ஆக்சுவலி அவனும் நல்ல பேட்ஸ்மேன், ஹார்ட் ஹிட்டர் தான். அவனை வந்து ஆல்மோஸ்ட் பேஸ் பிரைஸ் எடுத்துட்டாங்க. That was a good pick actually. He's also good. He's slightly injured now I think, but he's also good. He's doing well in the domestic circuits. ஓ ரைட் ரைட். ஆமா, இப்ப நான் அவங்க இன்ஜுரி ஆனதை பார்த்தேன். ஐ திங்க் அவங்க ஏதோ ஆமா. கார் ஆக்சிடென்ட் நான் ஆமா. கேள்விப்பட்டேன். ஓகே ஓகே ரைட் ரைட். அப்புறம் வந்து குல்தீப் சென் ஆல்சோ நல்ல பிக் தான். கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிக். இருக்கு. ஆமா, ஃபாஸ்ட் bowler, நல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கரெக்ட். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க இப்போ 11 ஸ்டார்ட் பண்ணுங்க. வாட் வுட் பி த ப்ராபபிள் 11 Probable ஸ்டார்ட் 11 பண்றதுல இருந்து? for me, Pratsimran வந்து opening, ஓபனர். and to go with him I would pick Josh English. And then number 3 it has to be Shreyas Iyer. Number 4 Marcus Stoinis. ஓகே 5 Maxwell. ஓகே. அப்புறம் 5 Maxwell. 6 வந்து சஷாந்த் சிங் லோக்கல். சஷாந்த் சிங் லோக்கல். அப்புறம் வந்து 7 வந்து I put Marco Jansen. He's a kind, he can be a bit of a floater as well. இந்தியா கூட சம்மாட்டி அடிச்சாரு, ஞாபகம் முன்ன அவருடைய கண்ணுல போயிட்டு இருக்கு. Yeah. So yeah, it can be a match. 8 வந்து I've gone for Harpreet Bar. ஓகே. Harpreet Bar. அதுக்கு Harpreet Bar போலாம், இல்லனா வந்து யாராவது ஒரு லோக்கல் விஷ்ணு வினோத் அந்த மாதிரி எல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். இல்ல நேஹல் வதேரா can come. Nehal Vadera can come up as well instead of Preet Bar. I have put Harpreet Brar, but I've also put Nehal Vadera as a impact player. அந்த மாதிரி போட்டுருக்கேன். 12. ஆமா 12 அப்ப. So அப்புறம் வந்து Vijay Kumar Vaishak is number 9, and Arshdeep Singh 10, Chahal 11. அதுதான் போட்டிருக்கேன். இம்பல் பெஹர் வந்து Vadera, and if they are really struggling with the bowling, எல்லாரும் அடிச்சு பொளந்துட்டாங்க அப்படின்னா யஷ் தக்கூரை வந்து இம்பாக்ட் பிளேயரா இறக்கி ஆகணும், வேற வழி கிடையாது. ரைட். ஐ திங்க் நீங்க போட்ட அதே 11 தான் நானும் எக்ஸாக்ட்லி அதே தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இதுல ரொம்ப ஹார்ட் டிஸ்கஷனே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வி ஆர் ஆக்சுவலி, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஓப்பனர் ஸ்லாட் மட்டும் கொஞ்சம் வீக்கு. ரெஸ்ட் ஆஃப் த டீம் இட் அலைன்ஸ் இட் செல்ஃப். பார்த்தீங்கன்னா நீங்க அந்த மிடில் ஆர்டர்ல ஸ்ட்ராங்கா அந்த ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல், வதேரா அண்ட் சஷாந்த் சிங், இவங்க எல்லாருமே ஒரு கோரா இருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன், ரெஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வருவாங்க மொத்தமா. ஹர்ப்ரீத் பார் வந்து நம்பர் இம்பாக்ட் பிளேயராகவும் இருக்கலாம், இல்ல தாக்கூர் இம்பாக்ட் பிளேயராகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்பின்னரா பேசர் அப்படி வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வதேராவை கண்டிப்பா ஆடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா சம ஃபார்ம்ல இருக்காரு. வதேராக்கு நல்லா ட்ரை பண்ணாங்க. சோ ஐ அம் திங்கிங் தே வில் ப்ளே ஹிம். அண்ட் அப்புறமா இன்னொரு முக்கியமான பிளேயர் வந்து ஆப்கான் பிளேயர் ஒமர்சாய். ஒமர்சாய் இஸ் a really good, rated highly. He can bat in opening and the middle order as well.
So if ஸ்விங் பவுலர் as Glenn well. Maxwell doesn't do well, போன வாட்டி மாதிரி ஐயா என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு நடுவில் போயிட்டாப்ல ஆர்சிபில, ஆமா ஆமா அந்த ஆமா. மாதிரி போயிட்டாருன்னா உமர் ஜாய் கேன் கம் இன். மென்டலி அவர் ஸ்ட்ராங்கா இல்ல லாஸ்ட் டைம். கரெக்ட். ஆமா, சோ உமர் ஜாய் வந்து so Omar Zai can be that player, but immediate playing 11 குள்ள வருவாரான்னு தெரியல. Depending on how Glenn Maxwell is. If Maxwell is fit, obviously they'll play him. If not, Omar Zai might back him up. இம்பார்ட்டண்டா ஒரு கொஸ்டின், இவங்க வந்து டேபிள்ல எந்த இடத்துல முடிப்பாங்க? will they qualify to the playoffs? இது வந்து they have to gel as a team. They have to gel as a team. The start is very, very important. If they don't get a good start, they're always going to be catching up. They have last time actually they have a decent squad, but it's completely a new captain. Lende ellarme is a new team, so they all have to gel, and they have to play it according to Ponting's ethos. Ponting is going to be that big mastermind, and the gel between the team to making what to play is his ethos. Okay. I probably wouldn't say that I wouldn't put my money on them to To qualify. qualify, but you can't brush them off either. கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி. And again, opening slot, I mean, anybody you give these days an opening slot, they will be ready to pick up in T20 format. You don't have to be that extra specialist, because இப்போ நீங்க எஸ்ஆர்ஹெச் மாதிரி டீம்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு பொழந்து போடுறாங்க, அந்த மாதிரி தான் பாடுறாங்க. So anybody will, I mean, if you want me say Stoinis to open also, he will say yeah, why not, I will open அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். Nobody is going to turn that down. So that won't be a bigger headache to fill in. But again, how they are going to gel, how the openers are going to gel, how the middle order is going to bat around Shreyas Iyer, all that is there. And Shreyas Iyer himself, how is his form is? He's not a consistent pick in the Indian team as well. So all those things factor. And Lockie Ferguson எடுத்திருக்காங்க 2 crore. That is also a good backup actually. If they need some sheer pace, he's good, well experienced. யான்சன் இன்ஜூர்ட்னா அதுக்கு யான்சன் இன்ஜூர்ட்னா பேக்கப் வச்சிருக்காங்க. But he's not been very successful in IPL, so எப்படின்னு தெரியல. அவர் ஓவர் எப்பயுமே அடிப்பாங்க. நான் நினைக்கிறப்ப எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஐ திங்க் தே ஹாவ் அ வெரி குட் சைட். நீங்க சொன்ன மாதிரி நல்ல சைடு தான். நீங்க அவங்க கிட்ட இருக்க எப்பயுமே இருக்க ஒரே பிரச்சனை இந்த வருஷமும் இருக்கும், which they don't have that players who are playing for the team. அவங்க முக்கால்வாசி எப்படின்னா பிளேயர்ஸ் வில் பி பிளேயிங் ஃபார் தெம்செல்வ்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். அவங்க டீம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பாட்டுக்கு இண்டிவிஜுவல், நான் தவான் பார்த்துருக்கேன், கேஎல் ராகுல் பார்த்துருக்கேன், தேர் ஆர் ஃபியூ அதர் பிளேயர்ஸ். அவங்க டீமுக்காக விளாட்ற மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்காது. தே வில் பிளே ஃபார் தெம்செல்வ்ன்ற மாதிரி. இப்போ கோரா அவங்க சிஎஸ்கே மாதிரியோ எம்ஐ மாதிரியோ டு அன் எக்ஸ்டென்ட் கேகேஆர் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு கோரா அவங்க ஆடுறது இல்லை. எப்பயுமே தே ஆல்வேஸ் கைண்ட் ஆஃப் டென் டு எவ்ரி டைம் தே ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. எப்படின்னா நம்ம எதுலையாவது ஒன்று கடுப்பு இதாயிடுச்சுன்னா மொத்த பரோட்டா சாப்பிட்டு மொத்தத்தையும் கோட்டை ஃபர்ஸ்ட் போட்டுன்ற மாதிரி போடுவாங்க. அதுதான் அவங்களுடைய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் நீங்க சொன்ன எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. ஆமா, ஆஃப்டர் ஒரு halfway the tournament they lose the spot. இல்ல பாக்குறதுக்கு எத்தனை வாட்டி டிசப்பாயின்ட்மென்ட்ஸ் பாத்துறோம். ஆமா, வேற அநேகமா இப்ப அவங்க அந்த மாதிரி பண்ணாம ஒரு க்ளோஸா வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் கிவ் ஒரு நல்ல காம்படிஷன் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். I think with that we can probably end the show. நம்ம hope everything works out well for Punjab as well. நம்ம as usual வேண்ட மாதிரி we'll do that. Let's hope for the best.